ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ரிலேட்டடா எப்படிலாம் இது வரைக்கும் டிஆர்பியில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு எஸ்டர் கொடுத்துட்டாங்க, வாட்டர். அப்போ இது வந்து என்னன்னா எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஸோ 7வது கொஸ்டின் வந்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஸோ இந்த எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்ல கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ மாலிகுலாரிட்டின்றது வந்து வேற, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ன்றது வேற. அப்போ மாலிகுலாரிட்டி அப்படின்றது ஒன்லி அந்த பிசிக்கலா ஸ்டோச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து எவ்வளவு இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்றது தான் மாலிகுலாரிட்டி. அப்போ 1 எஸ்டர் plus 1 water. So total 2. So answer is C answer. Suppose இதுவே வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து டிபெண்ட் அப்பான் அந்த ரியாக்டன் மாலிகுல் வந்து ரேட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும். அப்ப எதெல்லாம் வந்து ரேட்ல இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், இந்த வாட்டர் நம்ம எடுத்துக்கும் போது அந்த வாட்டர்னால இந்த ரேட் வந்து அஃபெக்ட் ஆவறது இல்ல. ஸோ அப்போ ஒன்லி எஸ்டரை பொறுத்து மட்டும்தான் ரேட் இருக்கு. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டர். சம்டைம்ஸ் கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 1. இப்போ இதே எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட். ஸோ இங்க வந்து ஆசிட் கேட்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆசிட் கேட்டலிஸ்ட்ல எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வித் ஒன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டர்னு கொடுத்தாதான் கரெக்ட். இதே ஒன்னு கொடுத்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர்னு கொடுத்தா ராங். ஸோ வாட்டர் 1 அப்படின்னு கொடுத்தா இது வந்து ராங் ஆன்சர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் மாலிகுலாரிட்டி ரியாக்ஷனுக்கு வித்தியாசம். ஸோ மேக்சிமம் மாலிகுலாரிட்டியும் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனும் எப்போ வந்து சேமா இருக்கும்னா எலமெண்டல் ரியாக்ஷன் எல்லாமே சேமா இருக்கும். பட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷனை வந்து தாண்டி போகாது. மேக்சிமம் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று இது பண்ணுவாங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல. இது வந்து நார்மலா வந்து டி லைஃப் இது பார்த்துக்கலாம் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ல. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ல இந்த மாதிரி டைப்ல வந்து நமக்கு எப்படி வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கிறது, இது வந்து ஒரு ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம போடுற மற்ற எல்லா கொஸ்டினுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரேட் லா ஃபார் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் டூ சப்ஸ்டன்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ இந்த ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, இது வந்து ரேட் லா. அப்ப ரேட் லால ரேட்டு இந்த கே அப்படின்றது ரேட் கான்ஸ்டன்ட், ஆர்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் சரி இந்த இடத்துல என் பிளஸ் எம் தான் ஆர்டர். அப்ப நமக்கு என் எம் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுலதான் ஒரு இன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்பயுமே எப்படி எழுதணும்னா என்ன ரியாக்டன்ட் அதுக்கப்புறம் ரேட் இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க. இங்க வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி மீனிங், இது வந்து என்னன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி மீனிங். அப்போ இப்ப என்ன பண்ணணும், ஆன் டபுளிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் halving the concentration of B, the rate of new rate, the yearly of rate of the reaction constant temperature will be அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஏ சொல்றாங்க, ஏவை வந்து என்ன பண்றாங்களா டபுள் த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், இதை வந்து டபுள்னு போட்டுக்கணும் 2. நெக்ஸ்ட் பி வந்து என்ன பண்ணிருக்காங்க halving the concentration. அப்ப ஆஃப் அப்படின்னா ஆஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு இந்த மேல ஒண்ணு நம்ம போடுறோம் பாத்தீங்களா, இதுதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்.
இது நீங்க எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் அந்த பவர் தான் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டர் இதை வந்து எக்ஸ் ஒய்ன்றது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இந்த இடத்துல ஏவோட ஆர்டர் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. பிஓட ஆர்டர் ஏன்னா மேல இருந்தா அது ஆர்டர். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட்ல கேஸ் ஈக்குவல் டு ஏ என் பி எம்னா இந்த எண்ணும் எம்மும் தான் ஆர்டர். அப்ப ஏவோட ஆர்டர் வந்து என், பியோட ஆர்டர் வந்து எம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆர்டர் தானே வரும்னு சொன்னோம். அப்போ ஆர்டர் வந்து என், இங்க வந்து எம். ஸோ அப்ப இதையும் இன்ட்டு பண்ணி போடுறதுன்ற மாதிரி அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம, 2 இந்த 1/2 வந்து இப்படி இருக்கு பவர்ல, அப்ப 2/mன்னு வரும். அப்ப மேல வரும்போது 2n இன்ட்டு 2 பவர் மைனஸ் எம்னு வரும். ஏன்னா இந்த இது எப்படி இருக்கும், 1/2m, இது மேல வந்தா 2 பவர் மைனஸ் எம். ஸோ இந்த மாதிரி. அப்போ மல்டிபிளிகேஷன்ல இருந்தா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப ஆன்சர் வந்து நமக்கு டி ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ல நிறைய கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஈஸியா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டபுளிங் த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 3னா 3 ட்ரிபிள்னா 3 பண்ணணும். ஆஃப்னா ஆஃபால மல்டிபிள் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ அந்த வேல்யூ ஆஃபால போட்டுட்டு பவர் அப்படின்றது தான் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதே பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சேம் முன்ன சொன்ன நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுல டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்ப டேட்டா கொடுத்தா என்னன்னா NO H2 ரேட். இப்ப இது தனியா NO என்ன ரேட்னு கண்டுபிடிக்கணும், H2 என்ன ரேட்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம NO நமக்கு வேணும் அப்படின்னா இதுல எது கான்ஸ்டன்டா இருக்கோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். சப்போஸ் H2 வேணும் அப்படின்னா NOல கான்ஸ்டன்டா இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து NO தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ H2ல இருக்கிற கான்ஸ்டன்டா வந்து ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அப்போ 1 and 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து இது என்ன ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு, சார் ட்ரிபிள் ஆயிருக்கு. அப்போ ட்ரிபிள் இது 1. ஸோ 1ஆல தான் இது வந்து மல்டிபிள் ஆயிருக்கு. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் வந்து மாறாது. இப்போ இதோட ரேட் வந்து நம்ம எப்ப கண்டுபிடிக்கணும், இப்போ இந்த 3ன்னு சொல்லி போட்டோமா. இப்போ ரேட் வந்து என்ன ஆயிருக்கு, 3ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ட்ரிபிள், இதுவும் ட்ரிபிள். அப்ப இங்கேயும் ட்ரிபிள்னு போட்டுக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இங்க மேல இருக்கிறது தான் ஆர்டர். ஸோ இந்த இதுதான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப இதுதான் நம்ம ஆர்டர். அப்போ 3 into 1 equal to நமக்கு 3ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப எக்ஸ் வந்து என்னன்னு போட்டா நமக்கு 3ன்னு கிடைக்கும், 1ன்னு போட்டா 3ன்னு கிடைக்கும். ஏன்னா 3 into 3 3x 3 power 1ன்னு வரும். பேஸ் வந்து ஈக்குவல், ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாம். இப்படியே நீங்க போட்டு மேத்தமெட்டிக்கல் போட்டுக்கலாம். ஆர் இங்க வந்து எக்ஸ்ல இருந்து நீங்க ஒரு வேல்யூவா கொடுத்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தாவே தெரியுது 1 போட்டா தான் 3 வரும்ன்ற மாதிரி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்ப எக்ஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா NOவோட ஆர்டர். அப்ப NOவோட ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம H2 வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப H2 கண்டுபிடிக்கணும்னா NO காமனா இருக்கிறத வந்து எடுத்துக்கணும். இப்ப அப்போ 2 and 3 ஈக்குவேஷன். அப்ப 2 and 3 ஈக்குவேஷன்ல காமன் 1 வர மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதுல இருந்து இது என்ன ஆயிருக்குன்னா 4 ஆயிருக்கு. ஸோ அப்ப 2.5ல இருந்து 10 வரத்துக்கு 4. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரேட்டும் 4. அப்போ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுல நம்ம y வந்து என்னன்னு போட்டா நமக்கு வரும் 4y equal to 4 power 1. ஸோ பேஸ் ஈக்குவல், ஸோ y equal to 1ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல y 1ன்னு போட்டா
நமக்கு 4 வந்துருச்சு. ஸோ நீங்க இப்படி கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல ஒய் இத பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ y is equal to 1ன்னு தான் வரும். அப்போ இது வந்து என்னது? H2. அப்ப கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது? கால்குலேட் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு NO. அப்ப NO-வை பொறுத்த ஆர்டர் வந்து 1. அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு H2. H2-வை பொறுத்து 1. அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு 2 அப்படின்ற மாதிரி வரும். ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். அப்ப ரேட்ல எழுதுறது வந்து எப்படி எழுதுவோம் நம்ம? R is equal to K into NO H2 நம்ம 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுவும் 1, இதுவும் 1. அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 2ன்னு வருது. ஆனா மாலிகுலாரிட்டி எத்தனை இருக்கு? 2, 2, 4 இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்னா இந்த இடத்துல நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எடுத்துப்போம். ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு NO1 H2 வந்து 2. ஸோ டோட்டலா நமக்கு வந்து ஆர்டர் டோட்டல் ஆர்டர் வந்து 2. ஸோ இதே அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி NOCl2 2NCl கொடுத்துட்டாங்க. NOCl ரேட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ரேட் வந்து இஸ் டபுள். அப்ப ரேட் என்ன ஆகுது? டபுள் ஆகுது. when chlorine concentration is doubled. அப்ப ரேட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து ரேட் வந்து டபுள் ஆகுது. ஈக்குவல் இங்க இன்ட்டு டபுள் ஆகுது. ஆனா குளோரின் கான்சென்ட்ரேஷனும் டபுள் ஆகுது. அப்ப எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1. குளோரின் ஆர்டர் வந்து 1 ஆர்டர். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஃபேக்டர் ஆஃப் 8. அப்போ ரேட் வந்து டபுள் ஆனா குளோரின் கான்சென்ட்ரேஷன் டபுள் ஆகுது. சப்போஸ் ஃபேக்டர் வந்து 8 when the concentration of the both reactant are doubled. இப்ப என்ன சொல்றோம்? ஃபேக்டர் வந்து 8 மடங்கு ரேட் அதிகமாகுது. அப்ப போத் கான்சென்ட்ரேஷன் வந்து டபுள் ஆகுது. இதுவும் டபுள் ஆகுது, இதுவும் டபுள் ஆகுது. நம்ம ஆல்ரெடி குளோரினுக்கு வந்து 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் நமக்கு வந்து தேவை. ஒய். அப்போ ஒய் என்னவா போட்டா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அப்போ நமக்கு இது எப்படி எழுதிக்கலாம்? 2 into y plus 1 is equal to 2 into 3ன்னு எழுதலாம் இந்த ஈக்குவேஷனை. அப்போ பேஸ் ஈக்குவல். ஏன்னா பேஸ் ஈக்குவல் ஆகிறதுக்காக நம்ம இப்படி எழுதுறோம். அப்போ y plus 1 is equal to 3, y is equal to 2. அப்போ நமக்கு செகண்ட் ஆர்டர். அப்ப என்னன்னு வரும்? NO வந்து செகண்ட் ஆர்டர். இப்போ நீங்க டைரக்டா கூட நீங்க இப்ப போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கல் உங்களுக்கு போட தெரியலன்னா y வந்து 1ன்னு போட்டு பாருங்க. 1ன்னு போட்டா 2 பவர் 1 into 2 பவர் 1 4ன்னு வருது. அடுத்தது y is equal to 2ன்னு போட்டு பாருங்க. 2 into 2 into 2 பவர் 1 8ன்னு வருது. ஸோ அப்போ 2ன்னு வந்துருச்சு. அப்போ டிட்டர்மைன் ஓவரால் ரியாக்ஷன். அப்போ ஓவரால் ஆர்டர் வந்து 1 plus 2 3 வித் ரெஸ்பெக்ட் டு NO வந்து 2, Cl வந்து Cl2 வந்து 1. ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது இருக்கு. இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. A B R. ஸோ அப்போ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எனக்கு வந்து A வேணும் அப்படின்னா எது B சேமா இருக்கோ அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். அப்ப மூணாவது அண்டு 4வது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அப்ப A வந்து என்ன இருக்கு? டபுளா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் தான். ஸோ ஒன்னு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனிதிங் ஆர்டர் என்ன போட்டாலுமே நமக்கு வந்து 1 பவர் 1 தான் வரும். ஸோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்லா வச்சுக்கோங்க. ரேட் வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து எக்ஸ். அப்ப எப்படி எழுதலாம்? 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2 பேஸ் ஈக்குவல் டு ஈக்குவல். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 இப்படின்னு போடலாம். இல்ல எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. அப்ப 2ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுங்க. அப்ப 4ன்னு வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த கண்டிஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா,
பி வேணும். அப்ப ஏ சேமா இருக்கிறத வச்சுக்கலாம். 1 and 2. அப்போ 1 இன்ட்டு இது 2 மடங்கு, இதுவும் 2 மடங்கு. அப்போ y. அப்போ 2 power y is equal to 2 power 1, y is equal to 1. அப்போ y-ன்றது 1 ஆர்டர். அப்போ ஓவரால் ஆர்டர், வாட் ஆர்டர்? ரெஸ்பெக்ட் டு a வித் ரெஸ்பெக்ட் டு a அப்படின்னா செகண்ட் ஆர்டர், வித் ரெஸ்பெக்ட் டு b அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓவரால் ஆர்டர் அப்படின்றது a பிளஸ் b 2 பிளஸ் 1 is equal to 3. ஓவரால் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா இருந்தது. அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி இது. 400 கெல்வின் ஆஃப் ஆஃப் லைஃப் ஆஃப் கேஸ் ரியாக்ஷன் 340 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ரியாக்டன் 56 கிலோ பாஸ்கல் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் சேம் டெம்பரேச்சர் 170 செகண்ட் when the initial pressure is 28 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா ஒண்ணு தெரியும். ஆஃப் லைஃப் ஈக்குவல் டு 1 by a பவர் n மைனஸ் 1 எழுதுவோம். இது வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்லி கொடுத்தால், இதே வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? பிரஷர் கொடுத்திருக்காங்க. ஸோ பிரஷர் கொடுத்தாங்கன்னா T ஈக்குவல் டு 1 by p பவர் n மைனஸ் 1. இதை என்ன எழுதலாம்னா T ஈக்குவல் டு a பவர் 1 மைனஸ் n எழுதலாம். இது மேல போயிடுச்சுன்னா இந்த இடத்துல பிரஷருக்கு T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு p பவர் 1 மைனஸ் n அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்ப ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. T1 T2ன்னு எழுதிக்கோங்க. அப்போ T1 ஈக்குவல் டு P1 1 மைனஸ் n1, இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா T2 ஈக்குவல் டு P2 1 மைனஸ் n1, இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும் வச்சுக்கோங்க. நமக்கு அதுதான் வந்து T1 டிவைடட் பை T2 P1 1 minus n divided by P2 1 minus n. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்முலா. இதே மாதிரி தான் இதுக்கும் என்னன்னு வரும் ஜெனரல் ஃபார்முலா. T1 T2 equal to a power 1 minus n, a power a1 a2 1 power minus n1. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்னு எடுத்துக்கிறேன்னா வச்சுக்கோங்க. T1 வந்து என்னது 340 செகண்ட். நெக்ஸ்ட் T2 வந்து என்னது 170 செகண்ட். அடுத்தது வந்து 56 வந்து 1 மைனஸ் n. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 1 மைனஸ் n. ஸோ இப்படி இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அடிச்சா 2ன்னு வரும். இந்த 56 28 இந்த மாதிரி பவர்ல a பவர் b சி பவர் டி அப்படி சி பவர் பின்னு இருந்துச்சுன்னா இது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா a பை சி ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாம். இது வந்து மேத்தமெட்டிக்கல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். 2 ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 28 1 மைனஸ் n எழுதலாம். ஸோ 2 ஈக்குவல் டு இதையும் அடிச்சா 2. ஸோ 2 பவர் 1 மைனஸ் n. இங்க எனிதிங் வந்து பவர் இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப பேஸ் ஈக்குவல். அப்போ 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் n. அப்போ n ஈக்குவல் டு நமக்கு 0. அப்போ நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 0. 25க்கு a.
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் லைஃப் வந்து டபுள் ஆக்குவாங்க, ட்ரிபிள் ஆக்குவாங்க, குறைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ஒன் டைப் ஆஃப் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஆசிட் கேட்டலிஸ்ட் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்னா இது டைரக்ட் கொஸ்டின். இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு இருக்கு, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு இருக்கு. ஸோ நம்ம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா லுக்ஸ் லைக் இது வந்து எலமெண்ட்ரியா பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டரா ரியாக்ட் ஆயிருக்கணும். ஆனா H2O வந்து எந்த ஒரு எஃபெக்டையும் ஏற்படுத்துறது இல்லை. ஸோ அதனால நமக்கு இந்த இடத்துல ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு முன்ன சொன்ன மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டரை பொறுத்து தான் அந்த ஆர்டர் வந்து 1. H2O கிடையாது. அப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு ரேட் ஈக்குவேஷனே எழுதனா எப்படி எழுதுவோம்னா இப்படிதான் எழுதுவோம். CH3 COO CH3 எஸ்டர் 1 இப்படிதான் இருக்கும். H2O அப்படின்றது வந்து 0 தான். அது எதை பொறுத்தும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் ரேட் ஈக்குவேஷன் இருக்கும் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்க்கு. இப்ப பாருங்க, the rate of reaction in two reactant. The rate of reaction with two reaction starting material is doubled when the concentration of the one reactant is doubled, keeping the second reactant and concentration. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு 2 எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரேட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2 reactant ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து டபுள் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்னா டபுள் பண்றோம். இப்போ ஒரு ரியாக்ஷன் எதையாவது வந்து ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கோங்க, ஏபின்லாம் கொடுக்கல. இப்போ ஒரு ரியாக்ஷன் என்ன பண்றேன்னா நான் டபுள் ஆக்குறேன், இன்னொன்னத்தை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸ் வந்து என்ன, அப்ப என்னன்னு வரும் சொன்ன மாதிரி 2x = 2. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது பவர்ல 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். பேஸ் ஈக்குவல்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 வந்து 1 ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா ரேட் ஆல்சோ அப்சர்வ்டு டு இன்க்ரீஸ் த ஃபேக்டர் ஆஃப் 9. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ரேட் வந்து 9க்கு வந்து மாறுதான். எப்போ the concentration of the second reactant is double. இப்ப ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் வந்து டபுள் ஆச்சு. அடுத்தது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த செகண்ட் ரியாக்டன்ட் என்ன பண்றேன் நானு ட்ரிபிள் ஆக்குறேன், கீப்பிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வந்து காமனா வச்சுக்கிறேன். அப்போ ட்ரிபிள் ஆக்குறேன், நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ட்ரிபிள்டு கான்சென்ட்ரேஷன், செகண்ட் கான்சென்ட்ரேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க, இது வந்து செகண்ட்னு வச்சுக்கோங்க. ஏபின்னு போடாதீங்க, கொடுத்த மாதிரியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்குனா ரேட் டபுள் ஆச்சு, செகண்ட் அண்ட் ஃபேக்டர் 9 ஆகுது. ஸோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆகுது. ஸோ ட்ரிபிள் ஆகுது. அப்போ இது என்னன்னு எழுதலாம், 3 power y = 3 × 3 எழுதலாம். சரி, 3 × 2 எழுதலாம். ஸோ பேஸ் ஈக்குவலா இருந்தா y = 2 எழுதலாம். அப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து 2. அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஆர்டர் 1 + 2 = 3. ஸோ ஆப்ஷன் வந்து சி. இப்போ பாத்துங்க, முன்ன சொன்ன மாதிரி தான் T off of the reaction is doubled as the initial concentration of the reactant is doubled அப்படின்னு சொல்றாங்க. கான்சென்ட்ரேஷனை வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா வந்து என்னது, T off = A power 1 - n அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்றாங்க, இந்த T off of the reaction வந்து டபுள் ஆகுது. அப்போ 2T off இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து என்ன ஆகுதுன்னா அதுவும் பாத்தீங்கன்னா டபுள் ஆகுது. ஸோ T ஆஃப் டபுள் ஆகுது.
இனிஷியல் கான்சென்ட்ரேஷனும் பாத்தீங்கன்னா டபுள் ஆகுது. அப்போ 2 × 1 - n. ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன வரும் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணா T1/2 divided by 2T⁻1/2 A⁻1 - n divided by இந்த இடத்துல 2 × a போடணும். ஏன்னா a வந்து டபுள் ஆயிடுச்சுல்ல. a வந்து டபுள் ஆயிடுச்சு. அப்போ 2a × n⁻⁻1 2⁻1 - n × a⁻1 - n மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். நமக்கு 1/2 1/ன்னு வரும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு விதமா எழுதிக்கலாம். இதை இப்படி மேல கொண்டு வந்துட்டு எழுதுனா 2⁻−1 அப்படின்ற மாதிரி வரும். இங்க 2⁻n−1ன்ற மாதிரி வரும். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இதை இங்க கொண்டு போயிட்டு இது இங்க கொண்டு போனீங்கன்னா 2⁻1 - n 2⁻1 எப்படி வேணாலும் வரும், எழுதிக்கலாம். மேத்தமெட்டிக்கல் எப்படி போட்டாலும் நமக்கு கரெக்டா வரும். பேஸ் ஈக்குவல். ஸோ -1 × n-1. ஸோ அப்போ n வச்சுக்கிட்டோன்னா n = 1 - 1 0ன்னு வரும். இங்க 1 - n = 1ன்னு வரும். n = 1 - 1 0. ஸோ நம்ம மேக்ஸை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ எப்படி போட்டாலும் நமக்கு 0ன்னு தான் வரும் ஆன்சர். ஆன்சர் வந்து பி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டா நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஈஸியா நம்ம டிஆர்பில வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் விச் ரியாக்ஷன் இஸ் சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆசிட் கேட்டலிஸ்ட்னு போட்டா அது சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இதுவே இந்த எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் வந்து பேஸ் கேட்டலிஸ்ட் போட்டா அது சூடோ செகண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. சூடோ செகண்ட் ஆர்டர். பேஸ் போட்டா செகண்ட் ஆர்டர். சஃபானிஃபிகேஷன் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு. ஸோ ஆசிட் கேட்டலிஸ்ட். அப்போ ஆன்சர் வந்து சி. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ல நமக்கு நிறைய டைப் மாடல்ல வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற வேற சப்ஜெக்ட் வேற ஏதாச்சும் வந்து பார்க்கலாம். ஓகே ஆஸ்பிரண்ட், பாய்.